ஓகே என்னோட டேடியே சொல்ல போனால் ஒரு ரியல் ஃபீவர் தான். நீங்கள் அது நம்ப பண்ணுறீங்க. யா, இட்ஸ் ட்ரூ. பேக்ரவுண்டு வியூவை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது உங்கள் பேக்ரவுண்டில் ஷோ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு டான்ஸு பண்ணணும்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஓகே. கச்சேரி ஆரம்பிச்சலாமா? ஆதிவாசி அடக்கிவாசி. இது உண்மை. என்னோட டாடிக்கு நிறைய கான்ஃபிடென்ட்னா என்ன இருக்கு. அது என்ன கான்ஃபிடென்ட்னா, என்னதான் நடந்தாலும் நடக்கலைனாலும் அது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் என்னோட டாடிக்கு இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது என்னென்ன இப்போ பார்க்கலாம். ஓகே, என்னோட டாடி ஒரு ரியல் ஒரு பிரில்லியன்ட்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ அதை கரெக்டா பண்றான்னு மட்டும் ஆனா கன்ஃபார்மா தெரியுது. அது என்னன்னா இன்னும் ஜஸ்ட் அப்டேட் பண்ற குயிக்கா. ஓகே வா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி வீடியோவை கவர் பண்ணிடலான்னு இப்போதான் டேடி என்ன. ஆமாம், இவ்வளோ நேரம் டேடி என்ன வேற எங்கேயாச்சும் போக சொல்றதுக்கு வேற வழி இல்லாமல் தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்க. தெரியாதவனா இருந்தானா அப்படியே அவங்க போற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வெயிட் பண்ண கஷ்டமா சொல்லிட்டே தான் இருக்காங்க. காலையிலேருந்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆஃப்டர்நூன் தான் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதே கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிட்டாலே கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் வீடியோ எடுக்கணும். அது எனக்கு நெவரில் தான் போய் கம்ப்ளீட் ஆகும். அதனால எனக்கு கஸ்டமர் வரணும். ஏன்னா இது மட்டும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுது என்ன க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் கஸ்டமர்ஸ் வரவே கூடாதுன்னு கவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கான்ஃபிடென்ட். என்னோட கடையில் சம்படிஸ் க்ரோசரி ஐட்டம்ஸ் தானே இருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பட் அதான் இல்லை, வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட போகிறேன். அதுக்கு என்னோட கடையில் இன்ட்ரெஸ்டிங்கான பாத்ரூம் யூசேஜஸ்க்கு அப்புறம் பாத்ரூம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெனாயில் லைசாலில் இல்லை, அதுவும் வரும். ஆனால் அதை இப்போ கையில் வச்சுக்கிறேன்ல,
இந்த டப்பு, இந்த சாரி பக்கெட்டு, இது மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் என்னோட கடைக்கு என்ட்ரன்ஸ் ஆயிருக்கு. ஐ மீன் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். நான் சொல்ல கரெக்டாக என்ன சொல்லலை, இப்போ அதை குயிக்காக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, என்னோட கடை, ஐ மீன் இந்த பொட்டி கடை எப்படி இருக்கு பார்க்க இருக்கு. ஹவ் இஸ் திஸ்? என்னோட கடைக்கு சில சாக்லேட்ஸ், ஆனால் பொட்டி கடையில் இதெல்லாம் இருக்காது. ஆனால் சம்படிஸ் இங்கே இதை பொட்டி கடைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சம்படிஸ்க்கு தான் தெரியுது இது ஒரு மினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அண்டு கூட அந்த மிக்சிங் ஆயிருக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் இது இருக்குல்ல, இந்த ரைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐ மீன் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இங்க இருந்துங்க பஸ்ஸை பிடிச்சி போனால் டிக்கெட் வந்து ஏதோ 10 ரூபி தான், லெஸ்ட் 10. ஆனால் இங்க இருந்து போகணும் 10 கிலோமீட்டர் 10 km. அதுக்கு நாங்களே சிம்பிளா இந்த மாஃபை வீட்டுக்கு தேவையான எங்களுக்கு அது தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் இல்லை. ஆனால் என்னோட டேடி, உண்மையிலே என்னோட டேடி மைண்ட் ஒர்க் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் மாப்பு, இது அப்புறம் அண்ட் திஸ் அண்ட் திஸ் நான் எடுத்துக்கிறேன். வந்ததுலேருந்து இதெல்லாம் அதிகமாக போகலை, ஆனால் இப்போ தானே இதெல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு. அதனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அண்டு இதெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எங்க வந்துட்டோம்? ஹலோ கேமராமேன், எங்க அப்படியே ஷோ பண்ணுங்க. இப்படி வந்துடுங்க, கவர் பண்ண கடை அப்படியே நல்லா. டொனேஷன் வாங்குறீல்ல, எக்ஸ்ட்ரா பில்லெல்லாம் போட்டு வாங்குவான் கேமராமேன். அந்த கேமராமேன் ஒரு கேர்ள்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கை கொடு. இதுக்கான காமிக்கிறோம் நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஒரு க்ரோசரி ஸ்டோரு இல்லாம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போனா எப்படிங்க இருக்கும், அது மாதிரி என்னோட டாடி 1 by 1 லான்ச் பண்ணிக்கிட்டே வராது. ஆனா இதெல்லாம் போயிடுச்சு தெரியுமா, சம் பக்கெட்ஸ் எல்லாம் போயிருக்கு. இது வெயிட்டா இருக்கு, அதனால அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாம் என்ன, அப்புறம் உட்காருக்கு ஸ்டூல் எல்லாம் இருக்கு. This is கொஞ்சம் bigger speaker. One, eight. Just. இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அதனால இதுவும் அந்த ஸ்டூல் தான். பாத்திரம் யூசேஜுக்கெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்க பஸ் ஏறி கொஞ்சம் லாங்கா போக தேவையில்லை.
இங்கேயே வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னோட டேடிக்கு தான் வர்றாங்களா இல்லை எப்படி இருக்கும்? என்னோட டேடிக்கு வர்றாங்களா இல்லை அவங்களுக்காக லைக் பண்ணி வர்றாங்களான்னு எனக்கு தெரியல. அது கரெக்டாக என்னால் கெஸ்ட் பண்ண என்னால முடியல. ஐயா அதான் உண்மை. வேற இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் காமிக்க மறந்துட்டேன். கட் பண்ணு. கமான் கமான் கமான். பிக்கஸ்ட் சைஸ்ல இருக்கிற பெப்சி அண்ட் மேங்கோ மாசா ஸ்லைஸு இந்த மாதிரியான ஜூஸஸ் எல்லாம் இல்லை வைக்கிறதுக்கு தான் இங்கே பிளேஸ் இல்லை. எங்கே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. இது வந்ததுலேருந்து அதை ஸ்டோர் பண்ண முடியல. டேடி கிட்ட சொல்லி இன்னொரு டேபிள் ரேக் ரெடி பண்ணணும். சரி, வர்ற டேல கண்டினியூ ஆகிற டேல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் பட்ஜெட்டு தான் ரொம்ப வேணும். அப்படி போயிட்டு என்னை பார்த்துருப்பாங்க, எல்லாம் தேவையே இல்லை எனக்கு. எந்த அண்ணன் தங்கச்சிக்கு தான் ஒத்து போயிருக்கு இல்ல சொல்லுங்க. அது மாதிரி தான் வீடியோ பாருங்க, என்ன கண்டுக்காதீங்க. இடையில தங்கச்சி திட்டலாம் என்ன, அதனால அதெல்லாம் கண்டுக்காங்க. நம்ம பார்க்குறாங்களாமா ஏதோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒவ்வொன்றுக்கு கரெக்டான நேம் எல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதை நான் கன்ஃபார்மாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனியன் அப்படி போய் இப்படி போய்க்கணும். ஓ காடு, நான் வீடியோ எடுக்கிறதுல இவங்கெல்லாம் வரணுமா? ஷட், நல்ல வேலை பாய்ஸ் யாரும் இங்கே வரல. இருக்கு இந்த ஒரு ஆனியன். இது மினி சைஸ்ல ஆனியன். டொமேட்டோ, இந்த டொமேட்டோ இந்த ஒரு ஜஸ்ட் இந்த ஒரு டொமேட்டோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஒரு டொமேட்டோ, இதுவும் டொமேட்டோ தான். பானி ஓகே, அந்த கார்னர் டிவிஎஸ் 50 வரைக்கும். ஆனால் எங்கள் கடையில் ஆனியன் தான் கொஞ்சம் நிறைய இருக்கு, வெஜிடேபிள் இல்லை. ஓகே, இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடை பேக் சைடு இதெல்லாம் இதுதான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கல, நிறையவே ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேயில் பார்க்கும்போது கடை என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, இப்போ என்ன கண்டிஷன்? ஓகே, கடை இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அண்டு இன்னொன்று என்னென்னா, இங்கே கடை இருக்குது அப்படின்னு என்னோட ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் கிளியராக கம்ப்ளீட்டாக தெரிய வந்துருச்சு கடை இருக்குன்னு. அப்புறம் கடை இருக்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க கடைக்கு வருவாங்களா இல்லை வரமாட்டாங்கன்னு தெரியலையே. வர்றாங்க, ஓகே, வருவாங்க, ஓகே. அதுக்கு எனக்கு கன்ஃபார்மா தெரியல ப்ரோ, ஆனா வரணும், ஓகே. அது எனக்கு கன்ஃபார்மா சொல்ற வேணும். இடியட் ஃபூல். இந்த ட்ரக் என்ன ஏன் மேல விட்டு ஏற்றிருப்பான். ஜஸ்ட் மிஸ்டுன்னு இல்லை, ஒரு ஸ்கேல் வச்சா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைக்கு கஷ்டமாக, சாரி ப்ரோ, கஸ்டமர், அதனால வீடியோவை கட் பண்ண எனக்கு டிஸ்டர்பிங் இருக்குன்னே நானுங்க எல்லாம். கஸ்டமர் இல்லை, அந்த அண்ணா டீ குடிக்க போறாரு. என்ன ட்ரக்கு போகுது? ஓ, பிக்கப் பண்ணிட்டு போறான். சரி, ட்ரக்கு நிக்குதா போதா? சரி, நான் ஏதோ ஒன்று பண்ணா பேசுனேன், எதுக்கோ பேசிட்டு இருக்கிறேனே. சுகி,
சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, கடை என்ன ரேஞ்சுக்கு இருக்குன்னு போய்கிட்டு இருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜாக தான் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். கிளிக் ஆகிட்டே இருக்குல்ல, கொஞ்சம் கன்ஃபியூஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதுதான் நமக்கு வந்துருக்கு. சாக்லேட்ஸில், பிஸ்கெட்ஸில், கார் ஃபேன்சியில், கிட்கேட்டில், எல்லாம் சேம் தானே, எல்லா ஐட்டம் இருக்குது. மில்கி பார், மஞ்சு, 5 ஸ்டாரு, டைரி மில்க், பட்டு, கிட்கேட். பிஸ்கெட்ஸ் எல்லாம் முதல்ல 5 ரூபி பாக்கெட்ஸ் தான் இருக்கு. எங்க இருக்கான், எங்க இருக்கு, இதுதான் இருந்துச்சு முதல்ல. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பிஸ்கெட்ஸ் தான். மினி மோட் பிஸ்கெட்ஸ் முதல்ல இந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் அந்த ரிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸை லைக் பண்ண மாட்டாங்க வாங்குறதுக்கு. இது மாதிரி இருக்கிற பிஸ்கெட்ஸ் தான் வாங்குறதுக்கு லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் ஒரு எப்படி தெரியுமா, மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் அவங்களுக்கு வாங்குறதுக்கே பிடிக்கும். ஏன்னா இதுதான் காஸ்ட்லி பிஸ்கெட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே தெரியுதுல்ல. ஆமாம், வேற எனக்கு அவ்வளோதான். நீவா இருக்கும். எனக்கு பேசவும் கரெக்டாக வந்துட்டா. கடைக்கு வாங்கன்னு சொல்லு, கடைக்கு வாங்கன்னு சொல்லு, ஏதாச்சும் கடை டிஃப்ரெண்ட்டாக கடைக்கு வாங்கன்னு சொல்லு. அப்டேட் ஆகும், நான் அப்டேட் பண்ணுறேன். பாய். அது இருக்கும். Again. ஓகே, நான் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கடையை போய் பார்க்கணும். ஏன்னா அப்புறம் இது வீடியோவுக்கு தான் இந்த காஸ்டியூம் எல்லாம். ஹவ் இஸ் திஸ்? சன்னு வேறு, எனக்கு சன் ஒன்று தான் பிடிக்காது. ஆனால் பட்டு வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியணும்னா இந்த சன்னை வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் வீடியோவோட ஹெச்டி பிரிண்ட்டு ஒரிஜினலாகவே தெரியும். இல்லைன்னா அந்த எப்போ நான் சொல்கிறது அந்த சிக்னல் தெரியாமல் ப்ளே ஆகிற டிவி ஸ்க்ரீன் டிஸ்பிளே லைக் தட். ஓகே, நான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போய் கடையை வாட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களும் சாப்பிடல. பாய். கட் பண்ணிட்டா?